ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி மாதம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சைவ ஸ்டைலில் ஒரு ஈரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1.5 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி இந்த பாசிப்பருப்பை வந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 6 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இது கூட என்னென்ன போடணுன்னா 2 பச்சை மிளகாய், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். நல்ல ஒரு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி அந்த இது அரைக்கும் போதே நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் போட மறந்துட்டேன், அதனால் இதில் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக கலந்து விட்டுட்டு இட்லி குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம், இட்லி மாதிரி ஊற்றி. நான் வந்து ஒரே பாத்திரத்தில் போட்டு இதை வந்து இட்லி குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி இட்லி குக்கரில் கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும் இது ரெடியாக. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு கத்தி வச்சு குத்தும்போது அதில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது லைட்டாக இது பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். இது நல்லா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ, நல்லா சாஃப்டாக கேக் மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். டயட்டில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். பசிக்கவே பசிக்காது இது சாப்பிட்டிங்கன்னா. நீங்கள் ஒரு நான்வெஜ் ஃபீல் சாப்பிட்ட திருப்தி இருக்கும். இது பாருங்கள், நல்லா கேக் மாதிரி நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கு பாருங்க. அப்படியே ஈரல் மாதிரி இருக்கும். ஆனால் ரோஸ் அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும்னா கண்டிப்பாக அது இருக்காது. கொஞ்சம் பச்சை பயிறு அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பெரிய வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்துருக்கேன். அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது நல்லா அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா அந்த தக்காளிலாம் மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை பயிரை வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கன் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன். இதுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் மசாலா, கறி மசாலா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக கொஞ்சம் கிடச்சிரும். கொஞ்சம் அந்த வறண்டு போகிற தன்மை இருக்காது. லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்ருங்க. நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 4 பீஸ் சாப்பிட்டாவே போதும், நல்லா நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சைவ ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.